இந்தியாவை விட மற்ற நாட்டில் மகசூல் அதிகமாக வருது. என்ன காரணமாக இருக்கலாம்? மத்த நாட்டுல இருக்கிற விவசாயம் எல்லாமே டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம நாட்டுல இருக்கிற விவசாயம் எல்லாமே கைமுறையா தான் இருக்கு. எல்லாமே விவசாயிகள் தனியா இறங்கி ஃபீல்டுல இறங்கி வேலை பண்ற மாரி தான் இருக்கு. இவ்வளோ டெக்னாலஜிக்கு நடுவில் நாங்கள் ட்ரோன் டெக்னாலஜியை அதிக கவனம் செலுத்துகிறோம். இப்ப ட்ரோன் டெக்னாலஜி மூலியமா விவசாயம் பண்ணும்போது 80 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 10 லிட்டர் தண்ணி தான் யூஸ் பண்றோம். அதே மாரி 1 மணி நேரம் ஒரு ஏக்கராக்கு மருந்து தெளிக்கணும் அப்டின்னா, 1 மணி நேரம் 4 மணி நேரம் செலவாக வேண்டிய இடத்துல ட்ரோன் டெக்னாலஜி மூலியமா 5 நிமிஷம் தான் செலவாகுது. அப்போ இதெல்லாமே வந்து மத்த நாட்டுல ட்ரோன் டெக்னாலஜி பண்றனால, அவங்க ஒரு பக்கம் தண்ணியையும் சேவ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் டைமையும் சேவ் பண்றாங்க. அதே மாரி அவங்களுக்கு வேலையெல்லாம் சீக்கிரம் முடியறனால, அடுத்தடுத்த புரொடக்ஷன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விவசாயத்த செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆனா நாம என்ன பண்றோம்னா, இன்னும் கைமுறை விவசாயத்திலே இருக்கிறனால, நம்ப யூஸ் பண்ற தண்ணியோடைய பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதே மாரி மேன் பவர் அதிகமாயிட்டு இருக்கு. நம்ம கன்சியூம் பண்ற டைம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இதெல்லாம் அதிகமாகறனால அடுத்தடுத்து நம்ம போடுற பயிர் கூட இன்னும் டிலே ஆயிட்டு இருக்கு. இதெல்லாமே நம்ம கம்மி பண்றதுக்கு தேவைப்படுற ஒரே டெக்னாலஜி இப்ப இருக்கிற விவசாயத்துல இருக்கிற ட்ரோன் டெக்னாலஜி மட்டும் தான். இத நம்ம கொண்டு வந்தா மட்டும் தான் நம்மளுடைய நாட்டிலயும் விவசாயத்த இன்னும் சீக்கிரமா செய்ய முடியும். ஆனா நாம இன்னும் அத முழுமையா கொண்டு போய் சேர்க்கல. அத முழுமையா கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த மாரி எங்கள மாரி ஒரு சில கம்பெனிஸ் கண்டிப்பா வொர்க் பண்ணும்.